தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சூத்திரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். சூத்திரம் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். இருபத்தி 6ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவையின்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷ துவக்கத்தில் சூத்திரம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு வாக்கு தத்துவமாய் கொடுத்தார். சூத்திரம் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம ஒவ்வொரு மாதம் 1வது வாரத்தில் தியானித்து வருகிறோம். சூத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை இந்த நாளில் சோதரம் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் காணொலி மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே பேசி எங்களோடு இடைப்படுகிறவர், பேசுகிறவர். இந்த எங்களுக்கு தேவையான வார்த்தையின் வழியாய் தேவையான ஆவியாத்ம சரீரத்துக்கு தேவையான நன்மைகளை போஷிப்பை ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தையின் மூலமாய் சுகத்தையும் பலனையும் ஆண்டவரே கர்த்தாவை ஜீவனையும் நன்மையும் ஆண்டவரே தந்து எங்களை ஆண்டவரே அப்பா பலப்படுத்துகிற வழி நடத்துகிற தேவகரில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல ஆவியானவர் கொண்டு ஆண்டவரே எங்களோடு இடைப்பட எங்களோடு பேசுங்க. வீணான காரியங்களை ஆண்டவரே செலுத்தாதபடி தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும். தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும். தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே சோதரம் எங்களை உணர்த்தி நடத்துகிற ஆவியான கரில் ஒப்பு கொடுக்கும். வழிநடத்து எல்லாம் மகிமை பிதா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் ஆண்டவர் ஒரு நல் வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். சோதரம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படியானால் அதற்கு முன்பதாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில இல்லாதிருந்தார்கள் என்பதுதான் அதை காட்டுகிறது. அப்போ அவருடைய இருதயம் கல்லான இருதயமாய் சோதரம். அப்போ புதிதான ஆவி சோதரம் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ இந்த வார்த்தையினுடைய நன்மை சோதரம் இப்படி செய்வதற்கான காரியம் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்களுடைய செய்யவும் பண்ணுவேன். அப்படியானால் வேறு ஒன்று அவங்க செய்து கொண்டிருந்திருக்காங்க. அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுறது. இதை சொல்லி ஆண்டவர் நிறைய நன்மைகளை பின்னாடி வாக்கு கொடுக்கிறார். சோத்திரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். அப்போ இந்த புதிதான ஆவியை கொடுப்பதற்கு காரணம் சோதரம் நம்ம பார்க்கணும். இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நம்ம காணப்படுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த வாக்கு தத்துவம் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்களை ஆண்டவர் எழுதுகிறார். சோதரம் அதில் 13ஆம் வசனத்தில் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடினால் சோதரம் என்று சொல்லி அந்த தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறார். சோதரம் அப்படி வருகிற பொழுது 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சோதரம் பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக
தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது. ஆகையால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தை நிமித்தம், அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்த நிமித்தம், நான் என் உக்கிரத்தை அவர் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களிலே தூற்றி போடப்பட்டார்கள். சோதரம், அவருடைய நடக்கையின்படியையும் அவருடைய கிரியையின்படியும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். அப்படியானால் சோதரம், தேசம் இன்னைக்கு நம்முடைய நாட்களில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த நடக்கையும் அவருடைய கிரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிரியைக்கும் நடக்கைக்கும் உண்டான செயல் ஆண்டுடைய கோபம் என்று சொல்லுகிறார். சோதரம், என் உக்கிரம், அதனாலே நான் உங்களை என்ன செய்தேன்? புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களுக்குள்ளே தூற்றி போடப்பட்டார்கள். சோதரம், தேவன் அதை நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார். அப்போ இன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அன்றைக்கும் இஸ்ரவேல் சபை என்று தான் அழைக்கப்பட்டது, தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற நாம் சோதரம் தேவச்சனம் என்று தான் அழைக்கப்படுகிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறோம். சோதரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிரியைகள், அவர்களுக்குள்ளும் கிரியைகள் இருந்து நமக்குள்ளேயும் என்ன இருக்குது? கிரியைகள், நடக்கைகள் உண்டாயிருக்கிறது. சோதரம், அப்போ எப்படிப்பட்ட நடக்கை? அவர்கள் தேவனுக்கு சோதரம் பிரியமுண்டான நடக்கை இல்லாததினாலே தேவன் அவர்களை சோதரம் சத்ருவின் கரங்களிலே கொடுத்தார். சோதரம், சத்ருவின் கரங்களிலே கொடுத்தார். அவளை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். சோதரம், தேசங்களிலே தூற்றி போட்டார்கள். அவருடைய நடக்கையின்படியும் அவருடைய கிரியின்படியும் அவர்களை நியாயம் தீர்த்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நியாய தீர்ப்பு பின்னாடி நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் நம்ம வாக்குத்தத்தமாக பார்த்தோம். சோத்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஜனங்களை தேவன் சோத்திரம் நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி கடவுள் ஒரு விடுதலையை கொடுக்கிறார், நன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் சில சூழ்நிலைகள், நெருக்கமான இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் சோத்திரம் நடக்கை, நம்முடைய செய்கை. அதில் 3 விதமான காரியங்களை சொல்லப்படும். 18 ஆகையால் தேசத்திலே, அப்போ தேசம் தேவன் அவர்கள் கொடுத்த தேசம் சோதரம், அவள் வாழ்ந்திருக்கிற இடம் சோதரம். அந்த இடம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்முடைய நடக்கை கிரியைகளை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. சோதரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செயல், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சோதரம் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் எதிர்பார்த்த காரியத்தை சோதரம் அவர்கள் செய்யாதபடினாலே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 விஷயத்தை ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று நம்முடைய நடக்கை, 2வது நம்முடைய கிரியை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள தேசத்தில் நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி கிரியை செய்கிறோம். அவர் விரும்புகிற வண்ணமாக அது கிரியை இருக்கிற வரைக்கும் அவர் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். சோதரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம், அப்போ அவருடைய கிரியை அவர் பார்க்கிற பொழுது, அந்த கிரியை அவருக்கு பிரியமில்லாத பொழுது அவருடைய உக்கிர கோபம் வருகிறது. சோத்திரம், அவர் கோபத்தினாலே இறங்குகிற தேவன். சோத்திரம், அப்போ அவங்க என்ன நடக்கையில செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோத்திரம் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தீட்டுப்படுகிறது என்றால் சோத்திரம் தேசம் அசுத்தமாய் காணப்படும். தேவச்சனம் என்ன செய்யுது? அசுத்தமாகி விட்டது. பரிசுத்தமாக இருக்க வேண்டியது ஜாதி, பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார். சோதரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தும். நம்மே அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சோதரம், வேறு பிரித்து பரிசுத்தத்துக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பரிசுத்தம் தீட்டு பட்டு போகிறது. பரிசுத்தம் கெட்டு போச்சு, தீட்டுப்பட்டு. எதனால தீட்டுப்படுகிறது?
தீட்டுப்பட்டதுனால தேவ கோபம் வருகிறது. தேவ சத்துருடைய கரங்களில் விடுகிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தநாமம் மையப்படுவதாக. இப்போ தேசம் இரத்தத்தினால தீட்டுப்பட்டு சோதரர் அதான் சொல்லுகிறார். சோதரம் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பதாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது. ஆகையால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தம் அதை அவள் தங்கள் நரகலான விக்கிரங்களினால் தீட்டுப்படுத்திய நிமித்தம் நான் என் உக்கிரத்தை அவர்கள் ஊற்றினேன். அப்போ சோதரம் இரத்த சிந்துதல். சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எப்படி தீட்டுப்படுத்துறாங்க? சோதரம் ரத்தம் தான், ரத்த சம்பந்தமான செயல் பாவத்தை உண்டாக்குது. அதே ரத்தம் தான் பரிசுத்தையும் உண்டாக்குது. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் சோதரம் மிருகத்தின் ரத்தத்தை கொண்டு சுத்தமாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சோதரம் நம்ம வாழ்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ ரத்தத்தினால பாவத்துக்கும் ரத்தத்துக்கும் அதிக சம்பந்தம் உண்டு. இன்றைக்கு கூட சோதரம் எந்த வியாதியை நீங்க பார்த்தீங்கன்னாலும் சோதரம் எந்த ஒரு வியாதிக்கும் சோதரம் முதல்ல என்ன சொல்றான்? ரத்த மாதிரி தான் பார்க்குறான், ரத்தம் தான் டெஸ்ட் பண்ணுறான். சோதரம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. சோதரம் இதற்கு முன்பதாக பழைய வியாதிகளை நீங்கள் இந்த மருத்துவத்தில் கூட நிறைய விஷயங்களை டாக்டர்கள் பேசும்போது சொல்லுகிறார். நாம் எய்ட்ஸே கண்டோம், அந்த கிருமியை அடித்தோம்னு சொல்லி. அந்த எய்ட்ஸினுடைய வியாதியினுடைய தன்மைக்குரிய காரியங்கள் முழுக்க சோதரம் அது இரத்த சம்பந்தமான பாவத்தின் நிமித்தமாய். சோதரம் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் முதல்ல சோதரம் விபச்சார பாவத்தினால தான் சோதரம் எய்ட்ஸ் என்கிற அந்த வியாதி என்ன ஆகுது? பரவுது அப்படின்னு சொல்லப்படும். சோதரம் அப்போ ஆண்டவர் இது நிமித்தமாக எதனால தேசம் தீட்டுப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது இதே கருத்து தான் வேதம் நமக்கு எச்சரித்து லேவியராமத்துக்கு வந்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் சோதரம் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கும்போது சோதரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது சோதரம் 4ஆம் வசனம் சொல்ல, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கவும் நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கிரியை இதுதான். அங்கேயும் அதான் சொல்றாரு. அவங்க நடக்கலை, கோபம் வந்துச்சு. சோதரம் அதனால சத்துரு கையில் விடப்பட்டார்கள். தேவன் அப்படி ஒரு தீர்ப்பை பூமியில் இருக்கிற பொழுது நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி வருகை தாமதிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை தேவன் பூமியிலே அனுமதிக்கிறார். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோதரம் எதற்காக? மீண்டும் தன்னை சீர்படி தமக்கு இழுத்துக் கொள்வதற்காக தான். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம் இங்கே சொல்லுகிறார், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோதரம் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவர்கள்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். சோதரம் இப்படி சொல்லி நிறைய அடல்ட்ரியான காரியங்களை சொல்லுகிறார். சோதரம் நிறைய சோதரம் இதனால தீட்டுப்படக்கூடாது. அதில் நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். சோதரம் தாய் தகப்பன், சோதரம் தகப்பனுடைய மனைவி, சோதரம் இப்படி நிறைய சோதரம் காரியங்களை அங்கே சொல்லி ஆண்டவர் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் சோதரம் 21ஆம் வசனம் சொல்லுது, உன் சந்ததியில் யாரையாகிலும் மூலவுக்கென்று தீக்கடக்கும்படி இடப்படாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே, நான் கர்த்தர். 22ஆம் வசனம் சொல்லுகிறார், பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடும் சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. சோதரம் நிறைய விஷயங்களை சொல்றார். மிருகங்களோடு கூட சோதரம் இவைகள் எல்லாம் தேசத்தை என்னப்படுத்தான்? தீட்டுப்படுத்து, பரிசுத்தத்தை கெடுத்து விடுகிறது. இன்றைக்கு தேசம் இப்படிப்பட்ட நிலையில தான் காணப்படுகிறது. விபச்சார ஆவிகள்
கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விபச்சார பாவங்களில் சோதரம் எல்லாரும் சிக்கிக்கொண்ட நிலையில இருக்கிறார்கள். சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த விபச்சார பாவத்துக்கு எதுல சம்பந்தம் இருக்குன்னா ரத்தத்துல தான் சம்பந்தம் வருது. சோதரம் ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த விபச்சாரத்தை குறித்து சொல்லும் பொழுது அப்படியே எதெல்லாம் போயிடுறாங்க, ஐக்கியத்துல போய் விடுகிறார்கள். சோதரம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல தெளிவாகவே சொல்லுகிறார். சோதரம் 15ஆம் வசனத்துல, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயங்கள் என்றும் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யல் ஆகாதே. இப்படிப்பட்ட நடக்கையும் இப்படிப்பட்ட கிரியையும் என்னது ஆகாதே. சோதரம் அப்படியே சோதரம் வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான், அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்ப யாரோடு தேவனோடு இசைந்திருக்க விரும்புகிறார். ஆனால் சோதரம் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி போய் கிடக்கிறார். தேவனோடு இசைந்திருக்க வேண்டியவர்கள் உலகத்தோடு இசைந்திருக்கிறார்கள். சோதரம் ஆகினால சொல்ல வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு எழுதுறார் 18ஆம் வசனத்துல. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ரத்த சம்பந்தம் பாவத்தை அங்க கொண்டு வரும். விபச்சாரம் ரத்த சம்பந்தமானது, ரத்த பாவத்தை உண்டாக்கும். சோதரம் அதனால தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றதும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்று அறியீர்களா? அப்போ முழுக்க அப்போ இந்த தேசம் தீட்டுப்பட்டு போகிறது. அப்போ இவன் செய்கிற தப்பு, ஒரு செய்கிற தப்புனால எது தீட்டுப்படுகிறது? தேசம் தீட்டுப்படுகிறது. இந்த தேசம் முழுவதுமாக எப்படிப்பட்ட நிலை, நிறைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். சூத்திரம் அப்போ கிரியை சூத்திரம். அப்போ இன்னும் அதே நம்ம சோதரம் வேகமாக போவோம். 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சூத்திரம் இந்த இப்படிப்பட்ட பாவங்களை நீக்கிறதுக்கு சிலர் என்ன செய்யறது, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தி ரத்தம் செலுத்தி சோதரம் என்ன செய்தாங்க, பாவ நிவர்த்தி செய்து கொண்டாங்க. சோதரம் தாவீதும் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். சோதரம் நீங்க எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அங்கே 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம வாசிப்போம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார். சோதரம் இதோ இஸ்ரவேலின் அதிபதிகள் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னிலே இரத்தம் சிந்தினார்கள். சோதரம் தேசத்துல வாழ்கிற சோதரம் தேவ ஜனங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேசம் தீட்டுப்படுவதற்கு காரணம் இரத்தம் சிந்துதல். ஒன்று சோதரம் விபச்சார பாவம், இன்னொன்று சோதரம் நம்முடைய செயல்கள், நடக்கைகள், கிரியைகள். அடுத்து சொல்லுகிறேங்க, அதான் சொல்றாரு, அதிபதிகள் அவரவர் தங்கள் தங்கள் சொத்தம் புய பலத்துக்கு தக்கதாக என்ன செய்யற உன்னில ரத்த சிந்தினார்கள். தேசத்துல அவங்களுக்கு சோதரம் அந்தந்த அதிபதிகளுக்கு அந்தந்த சோதரம் தகுதி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பலத்துக்கு தக்கதாக, புய பலத்துக்கு தக்கதாக என்ன சிந்தினாங்களா, ரத்தம் சிந்தினார். தேவன் உயர வானத்துல கீழே கண் நோக்குகிறார். சோதரம்
அடுத்து சொல்லுகிறார், உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். இதெல்லாம் கூட தேவனுக்கு நம்முடைய இந்த நடக்கை சிறிய இசைகள் எல்லாம் என்னவா இருக்குது? பாவமா இருக்குது. இதுக்கு நான் காரணம்னு கேட்டால் நான் காரணம்ன்றது இதுதான் வேதம் சொல்லிக் நம்மள ஏதாவது ஒரு காரணம் தங்க தகுதிக்கு தக்கதாக உங்க பலத்துக்கு தக்கதாக நீங்க என்ன செய்கிறீங்க? சோதரம் அதான் சொல்ற, உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவிலே பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். சோதரம் இது நடக்கை, இது ரத்த சிந்துதலுக்கு இதானதுதான். சோதரம் இது இப்படிப்பட்ட செய்கை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வர, இதெல்லாம் ஆண்டவர் செய்யாதுன்னு சொன்னது. தேசத்துல பார்க்கிறாரு, அங்கிருந்து பார்க்கறதுல சொல்றாரு, பார்த்துதான் தீர்க்கதரிசி மூலம் எச்சரிக்கிறார், இப்படி நடக்குதுப்பா. சோதரம் இன்னைக்கு நம்ம தேசத்துல உண்டா? நடக்குது. 8வது, என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சோதரம் அவனுடைய ஆராதனையை எப்படி ஆயிப்போச்சு? பரிசுத்தம் கெட்டு போச்சு. ஆகையினால் ஆராதனை சோதரம் ஏசாயால தான் சொல்லி, இனி எனக்கு வீணான ஆராதனை வேண்டாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாம். அடுத்து சொல்லுங்க 9வது, ரத்த சிந்துபடி அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்திலே இருக்கிறார்கள். பேச்சிலே ரத்தம் சிந்துதல், பேச்சு கூட ரொம்ப முக்கியம். சோதரம் அடுத்து சொல்லுகிறார், சோதரம் உன்னிடத்தில் இருக்கிறவர்கள் மலைகள் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவிலே இருக்கிறார்கள். சோதரம் முறையே செய்ய வேண்டியதை முறைகட்டு தடிகட்டு செய்கிறார்கள். தவறான ஆராதனை முறைமைகளை கொடுக்கிறார். சோதரம் மலை மேலே சாப்பிடுகிறது. சோதரம் அடுத்து 10வது, தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். சோதரம் தேசத்தில் அலுவலப்புகள் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. 11வது, உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடு அருவருப்பானதை செய்கிறான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்தி திருப்பினா இதுதான் இருக்குது. வெளியே பயிர மேயிற நிலைகள் இருக்கிறது. காவல்துறைக்கு போனால் காவல்துறையில் சோதரம், நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், செய்திகளில் கேட்குறோம். கம்ப்ளைண்ட் பண்ண போனால் சோதரம் தவறுகள் நடக்கிறது. ஊழியங்கள்ல தவறுகள் நடக்கிறது, எல்லா இடங்களிலும். சோதரம் சபை தான் அதை சீர்படுத்தணும். சபையிலே என்ன செய்யுது? மாதிரியா இருக்க வேண்டிய சபைகள் இதற்கு மாதிரியா இல்லை. அப்படிப்பட்டவர்களை கண்டிக்கிறதுக்கும் சபை நாட்கள் என்ன செய்த பயப்படுகிறது. காரணம் விட்டு போயிடும். அவன் போனால் நமக்கு வருமானமும் போயிடும். இல்லை இன்னொரு சபைக்கு போவான், அங்கே அவன் வச்சு மேய்க்கிற காடு நம்மளே வச்சு மேய்ச்சிக்கலாம். சோதரம் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை திட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரனை பலவந்தம் பண்ணுகிறான், சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இதெல்லாம் தேசத்துல அக்கிரமமான செயல்கள் பார்க்கிறார் ஆண்டவர். சோதரம் 12வது, ரத்த சிந்துபடிக்கு பரிதானம் வாங்குகிறார்கள். பரிதானம் லஞ்சம். இப்ப லஞ்சம் நம்ம தேசத்துல அதிகமா எங்க தொட்டாலும் எதை தொட்டாலும் என்னதான் இருக்குது? லஞ்சம். இதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல். கர்த்தர் சோதரம் எல்லா இடங்களிலும் சோதரம். எது வாங்கினா எனக்கு என்ன கிடைக்கும்?
எனக்கு எதனா கிடைச்சாதான் நான் உனக்கு ஏதாவது செய்வேன். சோதரம். இது வாங்கினா இது சாதிச்சுன்னு எனக்கு தசமமாக கொடுத்துரு. ஒரு மறைவான காரியங்கள். சோதரம். அடுத்து சொல்லுகிறார், பரிதானம் வாங்குகிற உன்னில் இருக்கிறார்கள். சபைக்குள்ள அப்படிப்பட்ட இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள லஞ்சம் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவர் பார்த்து இதுதான் சொல்றாரு. சபைக்குள்ள லஞ்சம் வாங்குகிற ஆட்கள் இருப்பார்கள். தேவன் வானத்தில் பார்க்கிறாரு. உன் நடக்கை பார்க்கிறார், உன் கிரியை பார்க்கிறார். அவருடைய கோபம் வரும். சோதரம். அடுத்து, நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து. சோதரம். இதுவும் நடக்குது இல்லையா? சோதரம். பணம், அதனால பண ஆசை எல்லாத்தையும் பணம் கொடுத்து பணம் வாங்குற விஷயங்கள் இல்லை. சோதரம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சோதரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் பணத்துக்காக எதை வேணாலும் பேசி எதை வேணாலும் செய்து விடுகிறார்கள். சோதரம். இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதை செய்கிறதெல்லாம் ஆண்டவரை மறந்து விட செய்கிறது. ஒரு வானத்திலிருந்து பார்க்கிறார். என்ன செய்ய? இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தம் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நான் கை கொட்டுகிறேன் சொல்லப்படும். நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தம். அப்ப நம்ம சம்பாதிக்கிற பொருள் சபையே தெய்வச்சானமே முதலாவது நமக்கு தான், பிற்பாடுதான் வெளியில. இன்னைக்கு சபைக்குள்ள தெய்வ ஜனத்துக்குள்ள சோதரம் எப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் இருக்கிறது. ஒருத்தன் ஏமாத்தி தான் சோதரம் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் பேசி விடுகிறார்கள், வார்த்தைகளை மாற்றுகிறார்கள், தேவன் சொல்லாததை சொல்லுகிறார்கள். சோதரம் பணத்துக்காக சதி திட்டம் தீட்டுகிறார்கள். சோதரம் எப்படி சோதரம் அவனுக்கு வர்றதை எப்படி தட்டி பறிக்கிறது என்றும் சொல்லி சோதரம் எப்படியாகலும் எதையாகலும் சொல்லி தனக்கு காரியம் சாதித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். ஆனா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்து விடுகிறார்கள். சோதரம். அப்ப அநியாயமாய் சம்பாதிக்கிற பொருளின் நிமித்தம் உன் நடக்கை, உன் செயல் தேசத்திலே சபைக்குள்ளே சோதரம் வாழ்கிற நீ சோதரம் தேவன் சொல்லுகிறார். இதனால என்ன நடக்குது? இதனால என்ன நடக்குது? உனக்கு காரியம் ஆயிடுது. ஆனா அது தேவனுடைய பார்வையில் என்ன ஆயிடுது? பரிசுத்த குலைச்சல் தீட்டாகி விடுகிறது. இந்த பரிசுத்த குலைச்சல்னாலே தேவ கோபம் இறங்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் 14 நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்குது? சோதரம் பக்கத்து உள்ள கொரோனானா நமக்கு ஆமா இருதயம் அப்படியே டாட்டா ஆடு. எங்க வந்துருமோ, அவனை தொட்டா வந்துருமோ, அவனை தொட்டா வந்துருமோ, இதை வச்சா வந்துருமோ. சோதரம் சபைகளில் அப்படித்தான் போச்சு. எல்லாம் வருமானம் போச்சு, என்ன ஆகும், ஏதாகும்? சோதரம் விசுவாசிகளுக்கு அப்படித்தான் போச்சு. வேலை போச்சு, தாங்குமோ? சோதரம் அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறார். சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் 15 வசனத்துல 15 வசனத்துல நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன் தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? அசுத்தத்தை ஒழிய பண்ண. இந்த நாட்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால்
தேவன் காண்கிறார், உன் நடக்கையை காண்கிறார், உன் கிரியைகளை காண்கிறார். சோதரம், உன் கிரியையை சீர்படுத்துவார். அல்லேலூயா. அவன் நியாயம் செய்யாம விட மாட்டார், அவன் நியாயம் செய்வார். சோதரம், நியாயம் செய்யும்போது சோதரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏழைகளை அது ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. சோதரம், அவங்க போய் அநீதி செய்யறதில்லை. அதனால அடிக்க நமக்கு சொல்லி இருக்கிறது போதும் போதும் என்ற மனசு இப்படி வாழ்கிறவங்கள அது என்ன செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படி ஆகல அவனை விட நான் மேலே வரணும், இவனை மேலே வரணும், அப்படி ஆகிடணும், இப்படி ஆகிடணுங்கிறத மாட்டிக்கிறது. சோதரம், இப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்கிறார்? சோதரம், இது எப்போ மாறும்? ஏன் மாறுமா மாறாதா, நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று சொல்றாரு, சுத்திகரிப்பார். அல்லேலூயா. உன் அசுத்தத்தை உன்னிலிருந்து ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாய் இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்று அறிந்து கொள்வதற்கு இன்னும் 17 அவர்கள் வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சொல்லுகிறார். நிறைய இருக்குது, அதில் போகலாம். 20ஆம் வசனம், வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஒவ்வொருடைய நிலைமை அது என்ன காட்டுது, ஒவ்வொருடைய தகுதி அங்கே தான் சொன்னார். சோதரம் மாசம் இல்லையா? சோதரம் 6ஆம் வசனத்தில் தங்கள் புய பலத்துக்கு, வெள்ளியோட புய பலம் ஒன்று இருக்குது. சோதரம், பித்தளைக்கு ஒரு புய பலம் இருக்கு, இரும்புக்கு ஒரு புய பலம் இருக்கு. சோதரம், ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினிலே ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சோதிக்கிறது போல சேர்க்கிறது போல நான் என் கோபத்திலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். இந்த நியாயத்திற்கு அப்படிதான். அல்லேலூயா. சொல்றேன், உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ செஞ்சல, உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வ, அக்கினியில் உன்னை குகைக்குள்ள சேர்க்கிறது போல. அப்ப அங்க சேர்த்து என்ன செய்யுது, சுத்தமாக்குறது தான், வேற என்ன. எந்தெந்த தகுதியில நீ என்னென்ன காரியத்தை செஞ்சியோ சோதரம், அந்த தகுதி அது மாதிரி ஆண்டவர் அக்கினிக்குள்ள அனுப்பி என்ன செய்யறாரு, சோதரம் ஒருக்குவார். அல்லேலூயா. சோதரம், அதான் சொல்லுகிறார் 22ஆம் வசனம், குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்களில் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். சோதரம், இப்படிப்பட்ட நிலையில தான். அடுத்து மீண்டும் 23ஆம் வசனத்தில் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள், தேசத்தில் உள்ள ஊழியக்காரர்கள், என் தீர்க்கதரிசிகள் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரையை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். வேற வானத்துல இருந்து பார்க்கிறார், நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி சொல்லுகிறவங்களை பார்த்து சொல்றாரு. என்ன பண்றாங்களா, கட்டுப்பாடு சோதரம் பண்ணுகிறார். சிங்கம் இரையை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தேசத்தில் காணப்படுகிற தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் என்னவாக பிடிங்கிடணும். சோதரம், இரையை கவுகிறது போல சோதரம் இருக்கிற இடத்துல வந்து எப்படி கறக்கிறது என்று நீ நல்லா பாடம் படிச்சு வச்சுக்கிறாங்கல்ல. சோதரம், திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருளையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். சோதரம், வாங்குறவங்களுக்கு தான் இது தெரியும். விலை உயர்ந்ததெல்லாம் யார்கிட்ட இருந்து, ஆத்துமாக்கல. அது நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள் என்று சொல்லப்படுறது. சோதரம், கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார். அடுத்து சொல்லுகிறார் 26, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து
ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்களா? வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்துக்கு அநியாயம் செய்கிறோம். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு? அப்படி செய்கிற உணர்த்து பார்க்கிறாரு. உணர்த்து வந்து தேவ ஊழியர்களே சொல்றோம், என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் ரெண்டையும் ஒன்னாக்கிட்டு கிடக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ளதுன்னு ஒண்ணு இருக்கு, பரிசுத்தம் இல்லாத இருக்குது. சோதரம், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓவி நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். சோதரம், ஆராதனையில ஆண்டவர் என்ன பண்ணப்படுகிறார்? தொழுகையில கூடுகைகளில தெய்வ க்ஷணங்களுக்கு சோதரம் வேதத்துல இருந்து அநியாயம் செய்து தேவனை என்ன பண்றோம்? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் எல்லாத்தையும் போட்டு கலப்படம் பண்ணி யார் கனவீனம் படுகிறாங்கன்னா அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேறு வானத்தில் பார்த்து சோதரம் இசைக்கில் தீர்க்கதரிசிவலமாய் தேவ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். அதில் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறையை கவுகிற ஓநாய்கள் போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்த சிந்துகிறார்கள். அநியாயமா பொருள் சம்பாதிக்கிறதும் ரத்த சிந்துதலுக்கு இது. பச்சார பாவமும் விசித்தன பாவமும் சோதரம் இதுக்கு ரத்த சிந்துதலுக்கு தான். சோதரம், அநியாயமான பொருள் சம்பாதிப்பது எங்க தான் வருது? ரத்த சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். சோதரம், அது தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவளுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். ஜனமும் அதுதான் விரும்புது. அப்படி சொன்னா கையை தட்டுது. ஐயோ, என் பேரை சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்து சொல்றார், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இதுதான் தேசத்துல தேவ நடக்கைகளாக தேவன் கண்டு சொல்லுகிறார். இந்த இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கைகளையும் கிரியைகளிலும் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னு பார்த்து நம்ம சரி செய்து கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம். ஆண்டவர் நம்மளை விட மாட்டாரு, உருக்கி சரி செய்வாரு. அதான் அவர் சொல்ற வார்த்தை. உன் அசுத்தத்தை உன்னிலிருந்து ஓய பண்ணி. ஏன் ஓய பண்றதுன்னா அசுத்தத்தை நீக்கும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். சோதரம், சரி சோதரம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாரு. ஒருவனை தேடின திறப்பில் நிற்கிறேன்னா எதுக்கு? இந்த பாவத்தெல்லாம் சோதரம், பாவத்தினால் வருகிற சின்ன ரத்தம் சிந்தது இல்லாதபடிக்கு சோதரம், பொருளாசையினால் வருகிற ரத்த சிந்து இல்லாதபடிக்கு இல்லை. இவ்வளோ வார்த்தைகளை சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் ஒரே வார்த்தை தேடுறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒருத்தரை தேடுறாரு. அல்லேலூயா. சபையே, நான் சொல்லுகிறேன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காண. அதனாலதான் கோபம் இறங்குது. அல்லேலூயா. நான் நிக்கிறேன் இல்லை, ஒருத்தனையுமே இல்லை. உங்களால் அதனால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால மற்றவங்க கேலி பண்றான், பரியாசம் பண்றான். சோதரம் 5 வாசினா, உங்களுக்கு சமீபமும் உங்களுக்கு தூரமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தி உள்ளவர் என்றும் அமளி பொறுத்தவர் என்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். சோதரம்,
பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. ஏன்? ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லையா? ஆண்டவர் தேடி பார்க்கிற. அதான் சொல்ற. அன்றைக்கு ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு 106ஆம் சங்கீதத்துல 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, மோசே சோதரம் குறித்து எழுதப்பட்டிருக்குது. அவன் தான் திறப்பில் நின்ன மனுஷன். சோதரம் அவன் தான் திறப்பில் நின்ன மனுஷன், தேவ கோபத்தை ஆற்றின மனுஷன். சோதரம் ஒருவனை தேடின ஒருவனையும் காண. சோதரம் நிறைய பரியாசங்கள். அதுதான் அழுதா பரியாசம் பண்றாங்க. சோதரம் திறப்புல நிக்கிறேன்னு சொன்னா பரியாசம் பண்றாங்க. ஏன்னா பரியாசம் பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரையும் சேர்த்து சொல்ற, பரியாசம் பண்றவனையும் சேர்த்து தான் சொல்றாரு. சோதரம் பரியாசம் பண்ணப்படுகிற உங்களை இது ஏன் அனுபவிச்சா பரிசுத்தம் பண்ணுவதற்காக. அப்போ அதை சுத்தம் பண்றதுக்காக ஆண்டவர் செய்கிறார். நம்மை சுத்தம் பண்ணுவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்துக்கு வந்தாதான் சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இதை செய்யறதுக்கு வாங்க. ஒருத்தர் குறை சொல்றதுக்கு அல்ல. சோதரம் ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, இன்னும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அல்ல. சோதரம் இன்னும் நியாயத்தை கற்பிப்பதற்காக அல்ல. நான் நீதி உள்ளவன் என்று சொல்லுவதற்கு அல்ல. ஞான நீதி உள்ளவர்கள் அல்ல. இங்க பார்க்கும்போது எல்லாம் உன் பலபயத்துக்கு தகுந்த மாதிரி நீ காரியத்தை செஞ்சிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. உன்னை விட்டுற மாட்டாரு. அக்கடியில கொண்டு போய் உருக்கி தான் சோதரம் அப்படிப்பட்ட நிலை வந்தது இல்லை. சோதரம் கொண்டு போனார் இல்லை, அதை மறந்துடக்கூடாது. சோதரம் அன்னைக்கு எல்லாருடைய ஜபமும் தேவைப்பட்டது. சோதரம் அன்னைக்கு எல்லாரும் ஜபம் பண்ணாங்க. சபை பார்க்காம வந்து ஜபம் பண்ணாங்க. சுவிசேஷகனா இருந்தாலும் சபை பார்க்காம வந்து ஜபம் பண்ணாங்க. வித்தியாசம் பார்க்காம ஜபம் பண்ணாங்க. சோதரம் விளங்குறவங்க தேவநாமம் பண்ணாங்க. சோதரம் அதனாலதான் சோதரம் செஞ்சேன்னு சொல்றீங்க. இந்த ஜபத்தினால விடுதலை காரியங்கள்ல சோதரம் உதவியா இருந்ததுனால செய்ய முடியும், செய்யணும். அன்னைக்கு யாரும் சோதரம் எந்த ஸ்தானம் பயிர் பார்த்து செய்யல. எப்படி இருந்தாலும் சரி சோதரம் தேவ சொல்கிற ஒருவனை தேடினேன். அடைக்கிறதுக்கு ஒருவன் இல்லாதனால்தான் அந்த நின்றுருக்கு. இன்றைக்காவது சோதரம் பிரிவினை பாராதபடி ஒன்று சேர்ந்து தேவனுக்காக தேவன் பட்சத்தில் நிற்கிறவர்களாக. சோதரம் மோசே கேட்டான், தேவன் பட்சத்தில் நிற்கிறவங்க யார்? ஸ்தாபனத்தின் பேரில் அல்ல, தேவன் பட்சத்தில் நிற்கிறவன் யாரு? திறப்புல நிக்கிறதுக்கு வரவன் யாரு? தேடிக்கொண்டிருக்கிறார். என் ஸ்தாபன பேரை சொல்லி நான் திறப்புல நிற்க முடியாது. தேவன் பட்சத்துல நின்று தேவனுக்காக சோதரம் நிற்கிற தேவ மனிதனை தேவன் தேடுகிறார். அப்படி நின்று நாம் செபித்தால் தான் சோதரம் தானியேல் போல சோதரம் எந்த ஸ்தாபனத்தையும் இல்லை, தன் ஜனத்துக்காக செபித்தார்கள். தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கை செய்து, பிதாக்களின் பாவங்களுக்கு அறிக்கை செய்து செபித்தார். தேவன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக மாற்று. இப்போ இதெல்லாம் எதற்காக என்று நாம் அரசியல் பார்க்கணும்னா, உன்னை அசுத்தத்திலிருந்து ஒழிய பண்ணுவேன். இப்பொழுது மீண்டுமா நம்ம அங்க வருவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆயந்தம் பண்ணுவோம். கர்த்தர் நாமத்துக்கு மீண்டுமாய் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல, இப்படிப்பட்ட உக்கிர கோபம் ஊட்டினதுக்கு அப்புறம், அநேகருடைய ஜெபங்களுக்கு அப்புறம், தானியேல் போன்ற பரிசுத்தவானுடைய ஜெபத்துக்கு அப்புறம்
தேவனுடைய வார்த்தை அவளுக்கு உண்டாகுது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வருவோம். இப்போ என்ன சொல்கிறார்? ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். அப்போது கோபத்தை செய்தேன். ஸ்தோத்திரம். அடுத்து 20ஆம் வசனம் 36 அவர்கள் புறச்சாத இடத்தில் போன பொழுது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று ஆண்டவர் சொல். சிறைப்பட்டு போன இடத்துல தெய்வ ஜனம் சோதரம், மேன்மையா இருக்க வேண்டிய ஜனம் மேன்மை இழந்து சோதரம் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு மேன்மை இருந்தது தெய்வ ஜனம். அந்த மேன்மை சோதரம் எனக்கு எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. கிராமங்கள் சோதரம், தெருக்கள் எல்லாம் சோதரம் தலை குனிவு தான். அப்போ தேவ ஜனத்துக்கு ஒரு மேன்மை இருந்தது. அந்த மேன்மை சோதரம் அந்நிய தேசத்துல போய் என்னாச்சு? நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக ஏற்கனவே சொல்லியிருக்கு. சோதரம் எளிமையாக அதான் புலம்புல வரும்பொழுது சோதரம் 4ஆம் அதிகாரத்துல சோதரம் அந்த சத்துருக்கள் அங்கதான் சொல்லப்படுறது. போன இடத்துல புறஜாத இடத்துல சோதரம் இவர்கள் அவருடைய ஜனங்கள் சொன்னதுனால பரிசுத்த குலைச்சல். அப்போ இந்த தேவ ஜனத்துடைய மேன்மை என்ன நாங்க சொல்லுகிறார்? சோதரம் சத்ருவும் பகைங்களும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தில் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். சோதரம் பாபிலோன் ராஜா உள்ளே நுழைவான் என்பதை யாரும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். நீ கிறிஸ்தவத்தின் மேல நிறைய பேசிக்கிட்டீங்க. அப்பப்போ தொட்ட சோதரம் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. சோதரம் ஆனால் அந்த மேன்மை இப்படிப்பட்ட செயல்களினாலே கெட்டு போச்சு. சோதரம் தேவ கோபாக்கடினாலே சோதரம் பரிசு தீட்டுப்படுத்தின நிமித்தமாக சோதரம் அதன் நடுவில் நீதிமான்கள் ரத்தம் சிந்தின அதன் தீர்க்கதரிசிகள் பாவங்களினாலும் அதன் ஆசாரிகள் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. யாரும் நம்ப முடியாத செயல். சபைகளுக்கு சோதரம், தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இது நடக்காது. சோதரம் யாருமே நம்ப முடியாத நிலை. ஆனா இன்னைக்கு அது நடந்து இருக்கிறது. ஏன் நடந்தது? அதே ரத்தம் சிந்துறது. அது நடுவில் நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தின அந்த தீர்க்கதரிசிகள் பாவங்கள். யாருதான்? அந்நியம் கிடையாது, உள்ள இருக்கிற ஆள் பண்ணத்தான். சோதரம் நம்மளே காட்டி கொடுத்து கொண்டிருக்கிற ஆட்கள் உண்டு. அதன் ஆசாரிகள் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. அது பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. ஆனால் 20 ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதி இடத்துல பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே. தேவனுடைய வார்த்தை நாளில் தான் சொல்ல. இப்ப இனி எப்படி இருக்கும்? உன்னை பரிசுத்தம் பண்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, உருக்கி சரி பண்றதுக்கு. அடுத்து அதுக்காக என்ன செய்ய போறாரு? என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்குறவங்களுக்கு சோதரம் என் நாமத்தின் நிமித்தமே நான் என்ன செய்வேன்? இறங்குவேன். சோதரம் நான் ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண இல்லை, அவருடைய நாமத்துக்காகவே இறங்க போகிறார். அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாம். அப்போ தேசத்தை சீர்படுத்துவதற்கு, பரிசுத்தம் பண்ணுவதற்காக அவர் இறங்கி சோதரம் நம்மை சரி செய்ய பரிசுத்தம் பண்ணுகிறார். இறங்குகிறேன். 22 அதனால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல. தேவ ஜனமே, சபையே, ஊழியக்காரனே, தீர்க்கதரிசியே, சோதரம் உன் நிமித்தம் அல்ல, நான் போடுற ஜெபத்தினால் அல்ல. சோதரம் நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாரிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். எப்படி செய்ய போகிறேன்? உன்னை பரிசுத்தம் பண்ண போறேன். நீ நினைக்கிற நான் இல்லையா?
அவர் நாமத்துக்காக அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல குளிர் காஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும், புறஜாதிகளின் நடுவே என் பேரை கெடுத்து போட்டீங்களே, அதான் சொல்ல பரிசுத்த குலைச்சல் என்ன விஷயம். புறஜாதிகள் இன்னைக்கு கிறிஸ்தவனை குறித்து என்ன சொல்லுகிறான்? அரசு என்ன எண்ணிக்கொண்டு செயல்படுகிறது? உன்னை குறித்து மேன்மையா செயல்படுதா? சொல்றோம். புறஜாதி நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கிறதும், அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான, உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான, சொல்றோம், என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அவர் பரிசுத்தம் பண்ணுவார். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், இதுதான் செய்ய போகிற விஷயம். இதைதான் சொல்லிட்டு இருக்கிறார். இது அவர் தான் செய்ய போறார். அல்லேலூயா, சோதரம். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா, சோதரம். இது தேவனுடைய செயல், தேவன் அனுமதித்த செயல். சோதரம். இது எவ்வளவு நாள் இருக்கும், எப்படி இருக்கும் தெரியாது, ஆனால் தேவன் இதில் மகிமைப்படுவார். அல்லேலூயா, சோதரம். அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார். உன் நிமித்தம் அல்ல, அவர் நிமித்தமே அவர் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணதுனால அல்ல, சோதரம், நான் தீர்க்க தரிசனம் உரைச்சதுனால அல்ல, என் நாமம். அல்லேலூயா, அவருடைய மகத்தான நாமம். சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனா இப்படிப்பட்ட நிலைக்குள்ள இருக்கிறீங்களே, உங்களை என்ன செய்யறாரு சோதரம் அப்படின்னா, நான் உங்களை, என் நெருக்கத்தில் இருக்கிற உங்களை புறஜாதி இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களில் சேர்த்து உங்களை சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்படின்னா உங்களை பரிசுத்தம் பண்ணுவேன் அர்த்தம். அல்லேலூயா, சோதரம். உங்க மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன், பரிசுத்தம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. இது சுத்தமாக்கப்படுகிற நாட்கள். சோதரம். ஒரு 70 நாட்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் சொல்றோம். சோதரம், உண்மைதான். சுத்தம் பண்ணி என்ன செய்ய போறாரு? சுத்தமாக்குவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி சுத்தமாக்குவேன்? சுத்தமாவீர்கள். சுத்தமாக்கி என்ன செய்யறாரா? நவமான இருதயம். அல்லேலூயா. புதிய இருதயம். சோதரம். புதிய ஆவி. கல்லானதெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து, எதுல நீ நடக்கலையோ அதுல அவரே நடத்துவார். அல்லேலூயா, சோதரம். எந்த ஆசாரியை நடத்தலையோ, எந்த தீர்க்கதரிசி நடத்தலையோ, சோதரம், யார் இந்த பரிசுத்தத்துக்குள்ள நடத்தலையோ அவர்களை தேவன் ஒரு பின்மாறி மழையாக பரிசுத்த ஆவியை ஊற்றி புதிய இருதயத்தை கொடுத்து அவரே சனங்களை நடத்துவார். அல்லேலூயா. நான் நடத்தினேன், நீ நடத்தின, எனக்கு பேரு, சோதரம், உன் பேரெல்லாம் தூக்கு போல ஓடும். சோதரம். அவரே செய்ய போகிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்துல என் ஆவியை வைத்து, நீ வைக்கல, அவர் வைக்க போறார். அல்லேலூயா, சோதரம். உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்களபடி செய்வேன். செய்யவும் பண்ணுவேன். செய்யவும் பண்றது அவர்தான். சோதரம். ஒரு பின்மாறி மழை, பரிசுத்த ஆவியின் மழையை ஊற்றி ஆண்டவர் சோதரம் செய்ய போகிறார். சபையை அவர் சீர்படுத்த போகிறார். சோதரம். அவர் சீர்படுத்தும் பொழுது எனக்கு எதெல்லாம் இழந்திருக்குதோ அதெல்லாம் திரும்ப. அல்லேலூயா, சோதரம். அல்ல, இந்த மாசத்துக்குரிய ஒரு வார்த்தை நான் சொல்லி சோதரம் நான் முடிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். 36 வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும்
நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம். அவர் சொன்னார், அவர் செய்வார். சோதரம். எது பாழாச்சோ அது அவர் சோதரம். எது நிமித்தமா, எந்த சத்துருவ நிமித்தமா சோதரம் அது பாழாச்சோ அது திரும்ப சரி செய்கிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை பரிசுத்தமாக்கி சோதரம் ஆண்டவர் அந்த செயலை அவர் செய்வார். சோதரம். ஆகினாலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் சோதரம், ஆண்டவர் கேட்கிற சோதரம், எருசலேமே, அதே 4ஆம் அதிகாரத்துல 14 எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. இந்த செயல்களை சோதரம் ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் கேட்கிறார், பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிர நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். 18 சொல்லுகிறார், உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணினது, இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் வெட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. இதுல இருந்து என்ன செய்ய? பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரமனை உன் உள்ளத்தில் தங்கும், இருந்து வெளியில வா. நான் சொல்றேன், அவர் செய்ய போகிற செயல் புதிய ஆவி, புதிய இருதயத்தை ஆண்டவர் தந்து அபிஷேகத்தை அந்த சபையை உயிர்ப்பிக்கிறதே. பாழாய் போனதெல்லாம் ஆண்டவர் சோத்திரம் மாற்றி சரி செய்ய போகிறார். கர்த்தராகி நான் நிர்மூலமாக்கினவைகளை கட்டுகிறேன். எது அவரால் சோதரம் அவருடைய கோபாக்கினால நடந்ததோ அது அவரே சரி பண்ணுவார். அல்லேலூயா. சோத்திரம். அதற்கு அவர் சமூகத்தை தேடுவோம். பொல்லாப்பற கழுவுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சுத்திகரிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பாழானதை பயிர் நிலமாக்கு, விதைப்பு இல்லாததை சோதரம் பாழானது எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ சபை விழங்களில் எது எல்லாம் பாழாய் இருக்கிறது, பாழாக்கப்பட்டிருக்கிறது, பாழாய் போயிருக்கிறது, அதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று அப்பொழுது கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்கிறார். புறஜாதிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, சத்துருக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய செயல் விளங்கும். கண்ணில் பண்ண வச்சோம். மகா இறக்கம் கிருபை இந்த பரிசுத்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. தேசத்தில் குடியிருக்கிற தெய்வ சனங்களை பார்த்து தேசத்தை பாழ்படுத்தி போட்டீர்கள். தேசத்தை பாழ்படுத்தி போட்டீர்கள். தேசத்தை பாழ்படுத்தி போட்டீர்கள் சொல்லுங்க ஆண்டவரே. சோத்திரம். அப்படி பாழான தேசத்தை ஆண்டவரே சோத்திரம். தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறான். சமாதானத்தை கொடுக்கிறதை நோக்கினால் பார்க்கிறோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். தேசம் எப்படி கெட்டு போயிருக்கு. இப்படி கெட்டுப்போன நிலையில் இதிலிருந்து மாற்றுகிற ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். சோதரம் சில ஒருவரையும் காணேன் என்று சொல்லப்பட்டது. சோதரம் தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களை நான் உணர்ந்து என்னுடைய நடக்கை, என்னுடைய செய்தியை காண்கிற தேவனே, என் கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கும். எங்கள் குற்றங்களுக்கு மீறல்களுக்கு மன்னி, எங்களை பொல்லாப்பற கழுவி எங்களை சுத்திகரிக்கிற தெய்வ கரங்களை ஒப்புக் கொடுக்கும். நீர் எங்களை அந்த அக்கடிக்குள்ளே செலுத்தி எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தெய்வமே,
இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து, தீட்டிலிருந்து, நாங்கள் கெடுத்து போட்ட காரியத்திலிருந்து உங்கள் நாமத்துக்காக இறங்கி உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாக்க எங்களை பரிசுத்தம் பண்ணி சுத்த ஜலம் தெளித்து புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லி நாங்கள் எவைகளில் நடக்கலையோ அவைகளை நடக்கவும் சோத்திரம், எவைகளை கை கொள்ளவில்லையோ அவைகளை கை கொள்ளவும் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் செய்வதற்கு புதிய ஆவியை புதிய இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும். அதற்காக நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு தேவை இந்த நாட்களில் புதிய இருதயம், புதிய ஆவி. ஆண்டவரே சோதரம், தேசத்துக்கு தேவை புதிய ஆவி, புதிய இருதயம். இதை கொண்டுதான் ஆண்டவரே செய்யாததை ஆண்டவரே நீரே எங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற செயல் விளங்க முடிக்கு கரத்தை செய்வதற்காக நான் தாழ்த்து எல்லா மகிமை என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய வருஷநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சிசலபகால மறவாதே, அனக்கிரமெல்லாம் மன்னித்து உணவுகள் எல்லாம் குணமாக்கி பிராண அழிவுகளுக்கு மீட்டு கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மை நான் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பின் ஐக்கியமும் ஏன் சதா காலம் வருகை மட்டும் எல்லா பரிசுத்தமோடு இருப்பது போல் நம்முடைய மேலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.